சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம், சென்னை. பிடெக், சிஎஸ்சி, ஏஐஎன்எம்எல், ஏஐஎன்டிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐடி அண்ட் இசிஇ. ஏதாவது இரலவெண்டான கொஸ்டின்ஸ் கேட்டு அதை டைட்டிலாக வச்சு அது சின்ன பிட்டை மட்டும் எடுத்து ஷேர் பண்ணி தம்ப்நெயிலெல்லாம் வச்சு நம்ம போயிருக்கோம். நீங்கள் இதை பார்த்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? எனக்கு மட்டும் இல்லை, இது ராபர்ட் ஃபேமிலிக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேசுகிற ஒரு டாபிக், என்னோட ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுமே பேசுகிற ஒரு டாபிக். அன்னோன் கேரக்டர் வனிதா விஜயகுமார் மேமோட அன்னோன் கேரக்டர்னு நம்ம ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? நீங்கள் எவ்வளோ ஜாலி அந்த மாதிரி ஏதாவது? என்னோட சர்க்கிளில் வந்து ஒரு 15-20 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். ராபர்ட் நானுமே சேர்ந்து இருக்கும்போது இனத்தோடு தான் சேரும் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷகிலாக்கா கிடையாது. ஷகிலாக்கா வந்து அவங்க வந்து குழந்தையாகவே மாறிடுவாங்க 8 மணிக்கு மேலே. அதனால நாங்கள் சேர்க்கிறதே கிடையாது அவங்கள. ப்ரொடியூசர் மேம் சொல்லுங்கள், உங்களுக்கு டைரக்டராக எவ்வளோ ஃப்ரெண்டு இல்லை அம்மாவாக எவ்வளோ ஃப்ரெண்டு? நீங்கள் நிறைய பேசி கேட்டிருக்கோம், பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்டா? இவங்களையும் அதுவும் இவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்கன்னா எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அந்த கிண்டர் கார்டனில் இந்த 3லேருந்து 5 வயசு குழந்தைங்களை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சொல்லிக்க மாட்டோம்ல, டேய் சூப்பராக பண்ணடா அப்படின்னு கூட சொல்லிக்க மாட்டோம். அது மாதிரி நீங்கள் ஏதாவது அவங்கள்ட்ட இருந்து அட்மையர் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் எதுவுமே இல்லையே. என்னங்க இப்படி நீங்கள் ப்ரொடியூசர் மேம் அவங்க நடிக்க போகிறாங்க ஃபுல் டைம். ஆமாம், இந்த ஒரு படத்தோட அம்மா தாயை நீயே வச்சுக்கோ கம்பெனி என்ற அளவுக்கு இந்த மாதிரிலாம் நான் ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்குல்ல, அப்படி ஏதாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? இல்லை நீங்கள் உங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அது எதுவாக இருந்தாலும் இந்த சும்மா அழகாக நிற்கிறது இல்லாமல் கதைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு படத்தில் நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட்ல எல்லாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம மேலே பர்சனலாக இருக்கிற நம்பிக்கை வேற, ஆனாலும் நோண்டுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கஷ்டத்தில் இருக்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 50% கட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களால பொறுக்க முடியாது. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கு? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 11th ஜூலை நம்ம படம் மிஸ்டர் அண்ட் மிஸ் ரிலீஸ் ஆகுது. நம்ம படங்கள் தாண்டி வேறு சில கொஷின்ஸ்லாம் பேசலாம். நம்ம ஜென்ரலாக நம்மள்கிட்ட இன்டர்வியூ மேம் கிட்ட கேட்கும்போது ஏதாவது இரலவெண்டான கொஷின்ஸ் கேட்டு அதை டைட்டிலாக வச்சு அது சின்ன பிட்டை மட்டும் எடுத்து ஷேர் பண்ணி தம்ப்நெயிலெல்லாம் வச்சு நம்ம போயிருக்கோம். நீங்கள் இதை பார்த்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? மேபி அதுக்கு இல்லை, பிகாஸ் நான் அதான் சொல்கிறேனே, நானும் மீடியாலேயும் இருந்தனால லைக் நானும் சேனல் வச்சுருக்கேன். அண்ட் ஐவ் பின் இன் பிஆர் அண்ட் மார்க்கெட்டிங் பிஃபோர் பிக் பாஸோட ரீஎன்ட்ரி. நான் வந்து பிராண்டிங், மார்க்கெட்டிங், பிஆர் தான் ரொம்ப வருஷமாக, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், பெரிய பெரிய கம்பெனிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட். ஸோ நான் பெரிய பெரிய பிராண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வி நோ தட் ஒரு அட்ராக்ஷன் வேணும்னா சில விஷயங்கள் வந்து தேவைப்படுது. ஸோ மக்களும் வந்து இந்த கிளிக் பேட் வந்து அதுக்கு வந்து அடிமையாக தான் மாட்டுறாங்க எல்லா டைமும். ஸோ அது நானுமே இப்போ யாராவது ஏதோ ஒன்று போட்டிருக்கும் போது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஒன்று கேட்சியாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும், ஆனாலும் அதை மீறி நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ நான் அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. பட் அதான் செல்லிங் தானே, செல்லிங் என்னும் போது யூ ஹேவ் டு டூ சம்திங், மக்கள் உள்ளே வரணும், அதுதான். ஸோ ஐ எம் ஓகே வித் இட். அது மாதிரி நிறைய ட்ரால் பண்ணி அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நீங்கள் அதை பெருசாக நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, நீங்கள் போல்டாக ஆன்சர் பண்ணிட்டு நீங்கள் போயிடுவீங்க. அன்னோன் கேரக்டர் வனிதா விஜயகுமார் மேமோட அன்னோன் கேரக்டர்னு நம்ம ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? நீங்கள் எவ்வளோ ஜாலி அந்த மாதிரி ஏதாவது? நான் வந்து ஜென்ரலாகவே வந்து ஆக்சுவலி இது என்ன கேட்குறத விட ஆக்சுவலி ஒன்று இல்லை, இவங்க கூட ஷீஸ் எல்லாருக்கும் தெரியும் நான் என் டாட்டர்ஸோட எப்படி இருப்பேன் அப்படி. சேனல்லையும் பார்த்துருக்காங்க, நாங்கள் இன்டர்வியூஸ்லேயும் ஏதோ ரீசெண்டாக கூட 3 பேரும் சேர்ந்து ஏதோ பண்ணோம், என் குட்டி பொண்ணும் இருந்தா. பட் ஆஸ் அ பர்சனுங்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். தே ஓன்லி நோ மை ஃபுல் பொட்டென்ஷியல் ஆஃப் கிரண் இஸ் ஆக்சுவலி இந்த படத்தில் இருக்கா, கணேஷ் இஸ் தேர், ஷகிலாக்கா இஸ் தேர். அவங்கெல்லாம் தான் வந்து வனிதானா ஒரு சரியான ஒரு கிரண்கிட்ட கேட்டிங்கன்னா பேசுறதுக்குள்ளே சிரிச்சுனே இருப்பா. எப்போ நான் எது சொன்னாலும் என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து கிரண் தான். எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டு இருப்பா. அவள் சிரிக்கிறனால அது இன்ஃபெக்ஷியஸாக இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம் ஒன்றா இருக்கும் போது. ஸோ கிரண் வந்து மை காட் யூ ஸோ ஃபனி அப்படின்னு நான் சொன்னேன், உனக்கு தாண்டி தெரியுது, உங்கள் எல்லாருக்கும் தான் தெரியுது ஐ எம் ஸோ ஃபனின்னு.
பட் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிகாஸ் நானே எழுதி இயக்கியிருக்கேன்னும் போது நமக்கு டயலாக்ஸு, அந்த கண்டென்ட்டு, ஸோ ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுன்றது ஒரு பெரிய டேலண்ட் இல்லை, அது எல்லாராலையும் முடியாது. ஆனால் வந்து நமக்கு இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ பிக் பாஸில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க. பிக் பாஸில் இருக்கிறது வந்து அது பார்த்தனால கொஞ்சம் பயமாகவே தள்ளி உட்காந்துருக்கேன். பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜானர் வேறு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் பார்த்தது சீசன் 3 அப்போது 1 hour கண்டென்ட் தான். அந்த 1 hourக்குள்ளே வந்து 20 minutes ஆடில் போயிடும், 40 minutes தான் வந்து கண்டென்ட்டாக போடுவாங்க. அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். ஸோ அவங்களாலே வந்து அது மார்னிங் டு நைட் ஸோ அவங்களாலே வந்து வேற யாருக்குமே அங்கே ஸ்கோப் கொடுக்க முடியல. ஏன்னா என்னோட கண்டென்ட் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவங்க அதை எடிட் பண்ண விதமே பார்த்தீங்கன்னா நடுவில் கேப்பே இல்லாமல் நான் தான் என்னமோ எல்லாம் பண்ணுற மாதிரி தட் ஃபுல் பவர் பேக்டாக இருக்கும் அந்த 1 episode. அது வந்து எனக்கு வந்து அட்வான்டேஜாக தான் நான் எடுத்திருக்கேன் என் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் என் லைஃபே கெரியர் வைஸ் எல்லாத்துலயுமே பாப்புலாரிட்டி, so much of love. ஆனா உள்ள இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல, கண்டிப்பா தெரியாது, கண்டிப்பா தெரியாது. பிகாஸ் நிறைய நடந்திருக்கும்ல ஃபுல் டேல. ஸோ சிமிலர்லி நீங்க பார்த்த அந்த பவர் பேக்ட் கண்டென்ட் வந்து படத்துல வேணா நீங்க வந்து பார்க்கலாம், பொட்டென்ஷியலா ஒரு கண்டென்ட்டா நீங்க நிறைய பார்க்கலாம். பட் as a person I'm actually very very fun and jolly. I like to work and play. like எனக்கு ஒர்க்காகவே இருக்கக்கூடாது. இப்போ கூட நான் எந்த வெளி ஷூட்டிங் போனாலும் சரி, நம்ம படத்தை ஷூட்டிங், அதுக்கு தான் நம்ம படத்தை ஷூட்டிங்கில் சுற்றி எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க படத்துலேயே. ஸோ அதே மாதிரி வெளி ஷூட்டிங் நான் போனாலும் சரி, எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் கன்ஃபார்ம்டாக ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸாவது வருவாங்க, என்னை பார்க்குறதுக்கு வருவாங்க, லஞ்ச் சாப்பிடுவீங்க. இந்த பிரியாணி இதை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு இங்கே இல்லை, நம்ம அங்கே ஆர்கனைஸ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டுலாம் வரமாட்டாங்க. எனக்கு சும்மா சொல்லுங்க, நீங்கள் எப்படி ஒரு இடத்துக்கு போனால் வாங்கிட்டு போவீங்களோ அப்போ நீங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பிட முடியாத ஃபுட்டை தான் வாங்கிட்டு வருவாங்க. அதனால எதையும் வாங்க சொல்கிறது இல்லை, தயவு செஞ்சு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து ஆல்வேஸ் ஐ லைக் டு பேலன்ஸ். ஐம் வெரி ஃபோக்கஸ்ட் வென் இட் கம்ஸ் டு ஒர்க், பட் ஸ்டில் ஃபன் இருக்கணும். ரொம்ப போரிங் ஒர்க் வந்து டென்ஷன் தான், அது எனக்கு செட் ஆகாது. ப்ரொடியூசர் மேம் சொல்லுங்கள், உங்களுக்கு டைரக்டராக எவ்வளோ ஃப்ரெண்டு இல்லை அம்மாவா எவ்வளோ ஃப்ரெண்டு? நீங்கள் நிறைய பேசி கேட்டிருக்கோம், பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்டா இப்போ சொன்னாங்களே ஜாய், இந்த இன்டர்வியூ ஆரம்பிச்சது வந்து ஒரு 10 நிமிஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல உங்ககிட்ட இல்லை. ஆனால் இவங்க சொன்ன மாதிரி இவங்களையும் அதுவும் இவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்கன்னா எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அந்த கிண்டர் கார்டனில் இந்த 3 to 5 வயசு குழந்தைங்களை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தங்களை பார்க்குறது கூட இன்னொன்று அந்த பக்கம் ஓடிடும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டாட்லர் மாதிரி தான் அவங்க. ரொம்ப லைக் a child. நான் மட்டும் இல்லை தான் சொல்கிறேன், இனத்தோட தான் சேரும் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷகிலாக்கா கிடையாது. ஷகிலாக்கா வந்து அவங்க வந்து குழந்தையாவே மாறிடுவாங்க 8 மணிக்கு மேலே. அதனால நாங்கள் சேர்க்கிறதே கிடையாது அவங்கள, அவங்க தூங்கிடுவாங்க. அதனால நாங்கள் சேர்க்கிறதே கிடையாது. நாங்கள் ஒரு சில டைம்ஸ் எல்லாம் நாங்கள் ஒன்றா சேர்ந்து நிறைய வீக்கெண்ட்ஸ்லாம் ஒன்றா தான் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. அப்போ வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே பர்மனெண்ட்டாக, அது இப்போ வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க, என்னோடய சர்க்கிளில் வந்து ஒரு 15-20 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். ராபர்ட் நானுமே சேர்ந்து இருக்கும்போது அந்த டைம்க்கெல்லாம் கூட தேவர் தேர். அந்த டைமில் வந்து நாங்கள் திருவான்மியூரில் வந்து ஒரு வீட்டில் இருந்தோம். ஸோ அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆமாம், அது எல்லாருக்குமே ஆமாம், அந்த வீடு வந்து எல்லாருக்குமே வந்து மோஸ்ட் ஃபேவரட். அது ஒரு கனாக்காலம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது எங்கள் லைஃப்பில் பார்த்தது, என்னோட இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் சைல்ட்ஹுட்டில் கூட நான் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்ததில்லை. எனக்கு மட்டும் இல்லை, இது ராபர்ட் ஃபேமிலிக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேசுகிற ஒரு டாபிக், என்னோட ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுமே பேசுகிற ஒரு டாபிக். அந்த ஃபியூ இயர்ஸ் அந்த நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த வீடு எடுத்தோம். அப்போத்துலேருந்து இந்த எம்ஜிஆர் சிவாஜி முடிகிற வரைக்கும் ஒரு ஃபியூ இயர்ஸ் எவ்ரி வீக்கெண்ட் டில் மண்டே மார்னிங் வேலைக்கு, எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ போகிறவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. ஸோ ஒரு ஃப்ரைடே நைட்லேருந்து ஆரம்பித்து அது மண்டே வரைக்கும் எப்படின்னா சமைக்கிறது, சாப்பிட்றது, நடுவில் ஜோவிகா வந்து டியூஷன், ஹோம்ஒர்க் இதெல்லாம் வேறு நடுவில் வரும், அவளுக்கு மிரட்டுறது. நான் எதுவுமே பண்ண மாட்டேன் இந்த வேலையெல்லாம், அதை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி அந்த மாதிரி ஜாலியான ஒரு டைம் வந்து இட் வாஸ் தேர் தென். ஸோ அது வந்து மறக்கவே முடியாது. அண்ட் அதுக்கப்புறமும் இப்போவும் அவ்வளோ இல்லை, பட் இருந்தாலும் வென் வி மீட் அப், ஜோவிகா வந்து இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் வந்து நைட்டு 2 மணி 3 மணி போய் தூங்கிடுவா.
எங்கள் அட்டகாசம் தாங்காமல் நாங்கள் ஏதோ ஒன்று டான்ஸ் ஆடிட்டு இருப்போம், வெளியில் வந்து ஆல் ஆஃப் யூ கோ டு ஸ்லீப் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டோன்னே அவ்வளோதான், கட் பண்ணால் எல்லாம் ஸ்டாப் பிளாக்ல காணாமல் போய் எல்லாம் படுக்க போயிடும். உங்களுக்கு தோணியிருக்காதா நம்ம ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் இப்படி அவங்களை டார்ச்சர் பண்ணணும் எப்படியாவது அப்படின்னு எனக்காவது அது ஐடியா பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும் நீங்கள்? எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் கூப்பிட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க, நாங்கள் வில் ப்ளே கேம்ஸ். உங்களை ஆனா ஓவர்டேக் பெரிய பண்ணுற காமெடி என்னன்னா, அவ ஃப்ரெண்ட்ஸ் அவளோட சேர்றதை விட என்னோட சேர்ந்துருவாங்க. ஆண்டி அக்கா அப்படின்னு மாற்றி மாற்றி வந்தேன் இவள, அதனால இவ வந்து அவாய்ட் பண்ணிடுவா. நீங்க வாங்க நம்ம பாஸ்கெட் பால் கோர்ட்டில் போய் விளையாடலாம், இது பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து அவங்க என்னோட வந்து உட்காந்துருவாங்க, என் செட்டு சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி. நீங்கள் ப்ரொடியூசர் மேம் அவங்க நடிக்க போகிறாங்க ஃபுல் டைம். ஆமாம், இந்த ஒரு படத்தோட அம்மா தாயை நீயே வச்சுக்கோ கம்பெனின்ற அளவுக்கு. அவங்க உங்கள்கிட்ட கொடுக்குறாங்களா, நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்குறீங்களா? அவ என்கிட்ட கொடுக்குற அளவுக்கு முடியல. நீயாச்சு அவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருக்கீங்களா? என்னாச்சு உங்களுக்கு? இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் ஈஸி கிடையாது, ஈஸி இல்லை, கஷ்டம் கூட சொல்ல முடியாது. அதை விட பெரிய கஷ்டம்னா இதுதான் மேக்ஸிமம் கஷ்டம். ஒரு கல்யாணம் பண்ணி பாருங்கன்றாங்க, வீடு கட்டி பாருங்கன்றாங்க, எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஆனால் ஒரு படம் எடுத்து முடித்து ரிலீஸ்க்கு கொண்டு வர்றது, அது தியேட்டருக்கு போய் சேர்ந்து அந்த க்யூப்லேருந்து ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சு அந்த ரிவ்யூ வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது வரைக்கும், அன்லெஸ் அந்த படம் ஓகேங்க தப்பிச்சிரும், அது போதும். ஒரு ப்ரொடியூசருக்கு தப்பிச்சிரும் போதும். பெரிய ஹிட்டு வேணும், எனக்கு இத்தனை கோடி பணம் வேணுங்கிறது கூட யாருமே பெருசாக எதிர்பார்க்கறதில்ல. நடந்தால் சந்தோஷம், நடக்கலைனாலும் போட்ட காசு மினிமலாக நம்ம போட்டதை எடுத்தோமா, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் ப்ரொடியூசர்ஸ் நினைக்கிறாங்க. பட் நிறைய விஷயங்கள் தடைகளாக நடிக்கிற ஆக்டர்ஸ் கோஆப்ரேட் பண்ணாமல், அதெல்லாம் ரொம்ப வெரி 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 டிஃபிகல்ட். நான்லாம் வந்து உண்மையாக சொல்கிறேன், நான் பெருமையாக சொல்லிக்குவேன், என்னோட எல்லா ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் என்னோட இந்த படத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் தான். பிகாஸ் நான் அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக அவங்க படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ப்ரொமோஷன்ஸ்க்கு போயிருக்கேன். எதுவுமே நான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ அந்தளவுக்கு ஐ ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப் அண்ட் தே ரிப்பீட் மீ. ஒரு படம் பண்ண ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர், அடுத்த படம் கண்டிப்பாக நான் அந்த படத்தில் இருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து நான் ப்ரொஃபஷ்னலாக சம்பாதிச்ச ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிறைய ஆக்டர்ஸ் அப்படி இல்லை. ஏதோ ஸ்டார்டம் வந்துடுது, அது மக்கள் கொடுத்துடுறாங்க, அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் வந்து ஓப்பனாகவே சொல்லுவேன். தே ஆர் நாட் கோஆப்ரேட்டிங், தே ஆர் நாட் ஹெல்பிங், தே ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதல் இல்லை. ஒரு ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காங்க, முதலாளி அப்படிங்கிறத வந்து, இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் டைமுக்கு போய் அந்த டைமுக்கு ஸ்வைப் பண்ணி திரும்பி ஸ்வைப் அவுட் பண்ணலன்னா உங்களுக்கு சம்பளம் வராது. அதே மாதிரி நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா வராது. லாஸ்ட் மினிட் ஃபோன் பண்ணி என்னால் வர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா வராது. ஆனால் அந்த சீரியஸ்னஸ் சினிமாவில் கிடையவே கிடையாது. ஒரு டிசிப்ளின் வந்து ரொம்ப கம்மி. வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் தான் அவங்க பர்மனெண்ட்டாக இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில். அந்த காலத்துலலாம் அப்படி தான். என்னோட அப்பா செட்டு எல்லாருமே பயங்கர, இன்றைக்கி வரைக்குமே பாருங்கள், நீங்கள் ஹீரோஸில் கூட பார்த்துக்கோங்க, அப்படி தான் இருக்காங்க. அந்த டைம் ஆன் டைம் எவ்ரி திங், ப்ரொமோஷன்ஸ், எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டண்ட். அது செல்ஃபிஷாக வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, அது எல்லாமே டிஃபிகல்ட். அது வந்து ப்ரொடியூசராக நான் ரொம்ப ஷி ஹஸ் சஃபர்ட், ரொம்ப பட்டுட்டா. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அ டூ மச் டென்ஷன் ஆல்சோ. லெட் ஹர் ஸ்டார்ட் ஆக்டிங் அண்ட் தென் சைட் பை சைட் ஷி கேன் டூ. ப்ரொடியூசர்ன்றது விட மாட்டா, பட் இட் ஷுட் பி சம்திங். சினிமாவில் எல்லா விதமான லைட்டிங்ஸாக இருக்கணும், கேமரா. நம்ம நடிக்கும் போது இந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியாது. இப்போ நான் என்ன சொன்னேன், மேபி நான் நடிக்கிறத கம்மி பண்ணனா தான் இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் என்னால். ஏன்னா இந்த ப்ராஜெக்டே நடிச்சுக்கிட்டு டைரக்ஷனு ஸ்கிரிப்டு பத்தாததுக்கு எல்லாரும் டெய்லி ஒன்லைன் கேட்பாங்க என்கிட்ட. ஐயோ உனக்கு என்னத்துக்கு ஒன்லைன், இப்போ போய் நான் சொல்கிற டைலாகை சொல்லு. ஸோ ஒரு படத்தில் நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் அட்லீஸ்டில் எல்லாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம மேலே பர்சனலாக இருக்கிற நம்பிக்கை வேறு, ஆனாலும் நோண்டுவாங்க. அதனால நான் அது எப்படி வரும், இது எப்படி வரும், எப்படி வரப்போகுது, நான் சொல்கிறத நீ அப்படியே சொல்லு, ஏதாவது சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை டிஸ்கஸ் பண்ணி, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கோஆப்ரேட் பண்ணாங்க, நிறைய பேர் பண்ணலை. you know your friends and who is really your friend, who is jealous friend. நான் எப்பவுமே சொல்லுவேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நீங்களே என்ன நினைப்பீங்க, நம்ம நல்லா இருக்கும்போது, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது வந்து நம்ம கூட யார் நிற்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது யார் நின்னாங்கன்னு, யார் சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஆப்போசிட். ஏன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கஷ்டத்தில் இருக்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் சந்தோஷமாக இருக்கும், நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோன்னு பார்க்குற அந்த, ஏன்னா அவங்களும் கஷ்டத்தில் இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம்
ஒரு 50% கட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களால பொறுக்க முடியாது. ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம், அவங்க வளரலை. யூ கெட் இட்? புரியுது. ஸோ அது வந்து நான் லைஃப்பில் ரொம்ப உணர்ந்திருக்கேன். இந்த படத்தில் அந்த மாதிரி நிறைய பேர் பிஹேவ் பண்ணாங்க. சிலதெல்லாம் வந்து நான் ஓப்பனாக சொல்லணுன்னு இருக்குது. பட் ஐ வாண்ட் டு டெல், இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ் மீட் வைப்போம். அந்த மீட்டில் நான் நிறைய பேச வேண்டியிருக்கு. பிகாஸ் இட்ஸ் நாட் ஃபேர். நம்ம நம்பி ஒருத்தவங்க வந்து காசு போடுறாங்க, அவங்க நம்மளை செலவு பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு இடத்துக்கு ஷூட்டுன்னு வந்துட்டோம். அங்கே நம்ம ப்ரொஃபஷ்னலாக பிஹேவ் பண்ணணும் தவிர அவங்களுக்கு என்னெல்லாம் டார்ச்சர் கொடுக்க முடியுமோ கொடுத்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிலைக்க முடியாது. பட் நம்ம படம் நல்லபடியாக வந்து ரிலீஸ் ஆகி பெரிய சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக. ஹோப்ஃபுல்லி. எஸ். அது தேட்டருக்கு வந்து மக்கள், தம்பிஸ், தங்கச்சிஸ், நீங்கள் எல்லாரும் தான் வரணும். தேட்டருக்கு எல்லாரும் வரணும், வாங்க காப்பாற்றுங்க. ஜோதிகா, நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூட வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்பீங்க. நீங்கள் இது வரைக்கும் ஒரு விஷயம் அம்மாட்ட வந்து அட்மையர் பண்ணிருப்பீங்க, ஆனால் இது வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சொல்லிக்க மாட்டோம்ல, டேய் சூப்பராக பண்ணடா அப்படின்னு கூட சொல்லிக்க மாட்டோம். அது மாதிரி நீங்கள் ஏதாவது அவங்கள்ட்ட வந்து அட்மையர் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்க்ளூசிவாக இல்லையே? என்ன இவ்வளோ பெரிய விஷயம் எல்லாமே ஐ ஷேர் வித் ஹர். அப்படி சொல்ல வரீங்களா? கொஞ்சம் ஓவராக வந்து அப்ரிஷியேட் பண்ணுவான், நமக்கே கொஞ்சம். நான் டக்குன்னு எதுவுமே விஷயமே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். சும்மா காக்கா பிடிக்காத வாயமிட்டு போ அப்படின்னு நானும் அதை பெருசாக இல்லை. நீங்கள் சீரியஸாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன். இந்த ஒரு பர்டிகுலர் இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அட்மைரபிள்மா அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? சும்மா இப்போ கூட சொல்லலாம், என்கிட்ட சொல்லலாம், அவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஒரு விஷயம் வந்து அவள் சொல்லலை. உங்களுக்கு ஆனால் தெரியும். சொல்லுங்கண்ணா. என்னன்னா அவளால் என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா, ஹவ் ஐ ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ். ஓகே. ஸோ நான் ஃபர்கெட் பண்ணுவேன்னு சொல்கிறத விட ஞாபகம் இருக்கும், அந்த ஃபர்கெட் இல்லை, பட் மறந்துடுவேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா கூட, ரொம்ப தப்பு பண்ணியிருப்பாங்க, மன்னிக்கவே கூடாதுன்னு நினைக்கணும். ஆக்சுவலி இவ்வளோலாம் அவ்வளோ ஈஸியாக வந்து ஃபர்கிவ் பண்ணவே முடியாது. என்னோட ஃபோர்ஸில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாரி சொல்லுவீங்க, நான் ஃபோர்ஸ் பண்ணுவேன். இவ்வளோ சாரி இல்லை, சாரி சொல்கிறது எதுக்கு? ஆரோ பண்ண தப்புக்கு நம்ம ஏன் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க? ஸோ மற்றவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப பேடாக. பட் நான் வந்து அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, சாரி சொல்லனாலும் ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து சாதாரணமாகவே பேசிடுவேன், அப்படியே மறந்துடுவேன். அதை பற்றி திரும்பி எடுத்துகிட்டே வரமாட்டேன், அந்த டாப்பிக்கை எடுத்துகிட்டே வரமாட்டேன். ஆனால் இவளுக்கு அவ்வளோ ஈஸியாக ஃபர்கெட் பண்ணவே முடியாது, ஃபர்கிவ் பண்ணவே முடியாது. கோவத்திலே இருப்பாள், பேச மாட்டான். பட் நான் புஷ் பண்ணுவேன் அவளை, இல்லை பரவாயில்ல, ஸோ வாட், இல்லை இட்ஸ் ஓகே. பட் ஆனால் அது வந்து அவள் எப்படி இவங்களால முடியுது அப்படின்றத என்கிட்ட சொல்லுவா, கொஸ்டினாக கேட்பா. ஹவு யூ சச் an idiot. திட்டிருக்கேன், அதான் திட்டிருக்கேன். ஸோ எனக்கு ஆனால் என் வழிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மாறிட்டு இருக்கா. பிகாஸ் இன்னும் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட, இல்லைன்னா சர்வைவ் ஆக முடியாது. எல்லாரையும் கோச்சிட்டு உட்காரணும். அப்போது வந்து நம்ம ஒரு தனி வீட்டில் பூட்டிட்டு வெளியில் போட்டு உள்ளே உட்காந்துக்கணும் இருட்டில். அப்படி தான் ஒரு படையப்பா நீலாம்பரி மாதிரி வாழ்ந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஃபர்கிவ் ஃபர்கெட்டன் மேட்டர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அவங்க அதை கேட்க மாட்டாங்க, மேபி சம்திங் சொன்னீங்கல்ல. இல்லை கேட்குறாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறாங்க, பட் இட் டேக்ஸ் டைம். அது மாதிரி சினிமாவில் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணணும், ஆக்டிங்லாம் இருக்கட்டும், அந்த மாதிரி அட்வைஸ்லாம் நான் தர்றதில்லை. டெய்லி திட்டிகிட்டே இருப்பேன், அதான் அட்வைஸு. ஸோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடும், நைட்டு 2 மணி வரைக்கும் ஓடும், திரும்பி காலையில் ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம நீங்கள்லாம் தூங்குறது எந்திரிக்கிறது டைமிங் வேறு, எங்களுக்கெல்லாம் நெக்ஸ்ட் டே ஸ்டேஜ் வந்துருச்சு. அதனால் நாங்கள் வந்து லேட்டாக தூங்கினாலும் நான் காலையில் ரொம்ப ஏர்லியாக எழுந்துடுவேன். நெய்ன்னு ஆரம்பிச்சிடுவேன் காலையில், இப்படி தூங்குறியா உங்கள் வயசில் அப்படின்னு. யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் திட்டுறது தான், அதே தான் நானும். பெரிய ஃபிலிம்ஸ்க்குனா ஃபிலிம்ஸ் ஆல்சோ நோ ஷூட்டிங். இப்போ அவள் ட்ரைனிங் ஆகிறது, ஜிம்முக்கு போகிறது இருக்கட்டும், கிளாஸஸ்க்கு போகிறது இருக்கட்டும், அந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணணும், இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு வாட்டி ஜிம்முக்கு போனால் பத்தாது, இந்த மாதிரி அது கண்டினியூஸாக ஓடும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், திரும்பி காலையில். ஸோ அவள் ஒரு மாதிரி இம்யூன் ஆகிட்டா, எல்லாம் எடுத்துக்கிறா. பட் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து டேக்ஸ் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் த சீரியஸ்னஸ். ஸோ அந்த கேட்டகரி தான் இவ்வளோ. அந்த ஒரு விஷயத்தில் வந்து அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எஃபர்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி எடுக்கணும். பணத்தோட வேல்யூ எங்களுக்கு தெரியல, ஆனால் இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அந்த பணங்கிற விஷயம் நம்ம லைஃப்பில் வேணும், அது இல்லைன்னா நம்மளால் சர்வைவே பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு விஷயம் பசங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னாலே அவங்க பண்ணுற தொழிலில் கண்டிப்பாக அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஒரு மாதம் சம்பளம் வரலைன்னா தானே தெரியும் நமக்கு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இப்போது பணத்தோட வேல்யூ தெரிஞ்சனால கொஞ்சம் மாறிட்டு வந்துட்டுருக்கா.
நீங்கள் சொல்லுங்கள் அப்படி ஏதாவது. ஆமாங்க மேம் இது மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணாதீங்கம்மா, எனக்கு இது போதும், நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படி நீங்கள் ஏதாவது நீங்கள் ட்விஸ்ட் அடித்து சொல்லியிருப்பீங்கல்ல அப்படி? அப்படியும் எதுவும் இல்லை. நீங்கள் ஒன்லி ரிசீவிங் சைடு தான், நாட் கிவிங் சைடு அப்படியா? இது திருப்பி எதாவது சொன்னால் திருப்பி பேசுகிறேன்னு வாங்க. அதனால் அதை பற்றி பேசுறதில்ல. உங்களுக்கு ஒரு கால் இருக்கும்ல, ஏதாவது சும்மா ஜென்ரலாக கேட்குறேன், உங்களுக்கு ஒரு கால் இருக்குல்ல, இப்படி நடிக்கணும், இந்த மாதிரிலாம் கேரக்டர்ஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நான் ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல, அப்படி ஏதாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா, இல்லை நீங்கள் உங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்குன்னு கேட்குறேன். இவங்கள்ட்ட கேட்குற விஷயம் நான் இல்லை உங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்கல்ல, இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒரு இது கைட் இல்லை பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஆக்ட், எனக்கு நடிக்கணும். பட் நான் எந்த ரோல் பண்ணாலும் எது பண்ணாலும் இட் ஹேஸ் டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அது எதுவாக இருந்தாலும் இந்த சும்மா அழகாக நிற்கிறது இல்லாமல் கதைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஆக்டிங்கில் ஃபுல்லி இன்வால்வ்டாக இருந்து அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணுறதுல நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவே பண்ணுங்க. அவள் எனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லையே, ஏன்னா நான் தான் சொல்லிட்டே இருக்கேனே. இல்லை நீங்கள் கேட்குறதுக்கு சொல்கிறேன், அவங்க ஏதாவது கேட்பாங்களா, அம்மா எனக்கு இப்படி கேட்கறதுக்கு பண்ணணுமா? இடமே இல்லை. எல்லாத்தையுமே அம்மா சொல்லிட்டா நம்ம எதை கேட்கறது? எல்லா குழந்தைங்களும் அம்மாட்ட அந்த அவங்களோட கெரியர் விஷயமா கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, அவங்க எல்லா விஷயமும் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம், டைரக்ஷனாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும். அவள் அதெல்லாம் கேட்க மாட்டான். மம்மி கேன் யூ சென்ட் மீ 150 rupees, இதுதான் அவள் ஃபோன் காலாக இருக்கும், இல்லை மெசேஜாக ப்ரொடியூசர் உங்களுக்கு இந்த நிலம் தான், ப்ளீஸ் கூகுள் பே மீ அப்படின்வா. எதுக்குன்னா அந்த ஆட்டோ கட் பண்ணுறதுக்கு. இவ்வளோதான் எங்களுக்குள்ள நான் பேசுகிறது தான் நிறைய இருக்கும். அவங்க சைட்லேருந்து வந்து இதுக்கு பில் பே பண்ணோம், அதுக்கு பில் பே பண்ணோம், இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன், நானே எல்லாமே சொல்லிடுவேன். ஸோ அதனால் கேட்குறது ரொம்ப கம்மி தான். சாமியாடுவா பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், வரும், கூடிய விரைவில் வரும் நியூஸ். சூப்பர்ண்ணா, அதுக்கும் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்க்கும் எங்களுடைய மறுபடியும் ஒன் செகண்ட் வாழ்த்துக்கள். தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள், அவ்வளோதான். தேங்க்யூ 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 தேங்க்யூ. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம், சென்னை. BTech CSE, AI&ML, AINDS, Cyber Security, IT and ECE.